கர்நாடக அரசு வழங்க மறுத்து வருகிறது. இதனை முறியடித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டி காவிரி டெல்டா பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்க செய்வதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை இங்கே நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டுக்கு சட்டபூர்வமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய நீரினை சென்ற ஆண்டில் கர்நாடக அரசு விடுவிக்காததால் வேளாண் பெருமக்களுக்கு கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இது குறித்து உச்சநீதிமன்றத்தை நாடி நாம் அதற்கு பிறகு நீரை பெற்றோம். இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில் ஒருமனதாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முடிவுகளை நான் தீர்மானங்களாக இப்பொழுது படிக்கிறேன். தீர்மானம் 1. காவேரி நடுவர் மன்றம் 5/2/2007 அன்று அளித்த இறுதி தீர்ப்பையும் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 16/2/2018 அன்று அளித்த தீர்ப்பையும் அவமதிக்கும் வகையில் காவேரி நீர் ஒழுங்காற்றுக் குழு தற்போது ஆணையிட்டுள்ளவாறு தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை தர முடியாது என்று மறுத்துள்ள கர்நாடக அரசிற்கு இந்த அனைத்து கட்சி சட்டமன்ற கட்சி கூட்டம் தனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறது. காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாட்டிற்கு காவேரி நீரை உடனடியாக விடுவித்தாக கர்நாடக அரசுக்கு ஆணையிடுமாறு காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தினை இந்த அனைத்து சட்டமன்ற கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது. காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படின் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. இந்த தீர்மானங்களின் அடிப்படையில் தேவைப்படும் அனைத்து நடவடிக்கைகளையும் முழு மூச்சோடு மேற்கொண்டு காவேரி டெல்டா விவசாய உரிமைகளை இந்த அரசு நிலைநாட்டும் என உறுதியளித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று இருக்கிறது. அதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசினார். அதனை பார்த்தோம். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய பங்கு நீரை கர்நாடகா தொடர்ச்சியாக தருவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறது. கர்நாடகாவின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலேயும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நீரை கர்நாடகா தர வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தை தமிழ்நாடு அடுத்த கட்டமாக நாட இருக்கிறது. நாடி காவிரி உரிமையை மீட்போம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானத்தை வாசித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கர்நாடகாவோட முடிவை ஏற்க முடியாது என்றும் கர்நாடகாவுடைய செயலுக்கு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கண்டனம் தெரிவித்து என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க, தீர்மானத்தில் என்னென்னலாம் இருக்கு? ஆனந்தி, தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நதிநீர் கிட்டத்தட்ட நீண்ட காலமாக தமிழகத்தினுடைய உரிமைக்காகவும் சட்ட ரீதியாகவும் காவிரி நீர் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டியதை கர்நாடக அரசு கொடுப்பதற்கு மறுத்து இருக்கிறது. குறிப்பாக ஜூலை 12ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரை நாளொன்றுக்கு 1 TMC தண்ணீரை கர்நாடக அரசு கொடுக்க வேண்டும். ஆனால் அதை கொடுக்க மறுப்பதன் காரணமாக தமிழகத்தினுடைய விவசாயிகள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். காவிரி நீர் தமிழகத்திற்கு கிடைப்பதற்கான நடவடிக்கையும் சட்ட ரீதியாகவும் தமிழக அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அடிப்படையில் அதிமுக, காங்கிரஸ், அதேபோன்று பாஜக உள்ளிட்ட கட்சியினுடைய பிரதிநிதிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையிலும்
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் கூட்டம் முடிவடைய இருக்கிறது. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த அனைத்து கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பேசும்பொழுது தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை தொடர்ச்சியாக கர்நாடக அரசு வழங்குவதற்கு மறுத்து வருகிறது. இந்த நடவடிக்கை கண்டனத்துக்குரிய நடவடிக்கை என்றும், மேலும் தமிழகத்திற்கான உரிமையை சட்ட ரீதியாக கிடைப்பதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்கும் என்று இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார். எனவே சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை செய்து உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கான நடவடிக்கை இருக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். ஏற்கனவே காவிரி ஒழுங்காற்றுக்குழு, காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் தமிழகத்திற்கு கிடைப்பதற்கு தொடர்பாக ஏற்கனவே அதற்கான உத்தரவுகள்லாம் இருக்கிறது. ஆனால் கர்நாடக அரசு அதை பின்பற்றாமல் இருக்கிறது. எனவே சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்தை அணுகி ஜூலை மாதத்திற்கான தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய அந்த காவிரி நீரை முழுமையாக பெறுவதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதைதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்ளும் பொழுது தமிழக அரசு அனைத்து கட்சி பிரதிநிதிகளை அழைத்து பிரதமரை சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் இந்த கருத்தை வலியுறுத்தியிருக்கிறார். அதேபோன்று சட்ட ரீதியான நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள், விசிக, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கார்கள். அதேபோன்று அதிமுகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை போக வேண்டும் என்ற கருத்தை இந்த கூட்டத்தில் பேசியிருக்கார்கள். எனவே இந்த கூட்டத்தினுடைய முடிவாக தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றுவது உச்சநீதிமன்றத்தை சட்ட ரீதியாக உடனடியாக அணுகக்கூடிய அந்த நடவடிக்கை உள்ளிட்ட விஷயங்களை அதிகாரப்பூர்வமாக கூட்டத்தினுடைய முடிவாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோன்று அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு பிரதமர் அல்லது குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது முழுமையாக தெரியவில்லை. இந்த கருத்துக்களை எல்லாம் கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த கூட்டத்தினுடைய முடிவாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக டெல்லியில் சந்திப்பு குறித்தும், குறிப்பாக உச்சநீதிமன்றத்தை அணுகுவதற்கான உடனடியான நடவடிக்கையை தமிழக அரசு எடுக்க இருக்கிறார்கள். அது தொடர்பாக தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க. ஆனந்தி, தற்போதைக்கு கர்நாடகாவின் காவிரி நீரை பெறுவதற்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தை நாட இருக்கிறது. அவங்க அதன் பிறகு பிரதமரை சந்திப்பதற்காகவோ அல்லது குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்பது குறித்த விவரங்களை சேகரிங்க ராஜ்குமார். தகவல்களுக்கு நன்றி.